அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்கோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நேற்று வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், சானிடரி ஒர்க்கர்ஸ், ஜோப்தார் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கான மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மற்றும் வந்து ஃபைனல் கீ ஆன்சர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் தேர்ச்சி பெற்றவர்கள், அதாவது என்னென்னா குறைந்தபட்ச எலிஜிபிலிட்டி மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்தவங்க வந்து அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க, பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்கள அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ கீழமை நீதிமன்றங்கள் நடக்கிறத பார்த்தங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் தான் உங்களை வந்து இன்வைட் பண்ணுவாங்க, உங்களை கூப்பிடுவாங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த ப்ராசஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கும் அதே மாதிரி தான் அந்த ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ரைட்டா? சரி, இந்த இன்டிமேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து நான் சொல்லிட்டேன், மார்க் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஃப்லாம் வந்து ஷேர் பண்ணியிருப்போம், நீங்களும் வந்து செக் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட சார் இந்த பார்ட் ஏல இவ்வளோ மார்க் வருது, பார்ட் பியில் இவ்வளோ மார்க் வருதுன்னு போட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை பார்க்கும்போதே நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வீடியோ மேக் பண்ணுறேன் இல்லையா, ஸோ இன்றைக்கி வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணக்கூடாது. அதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க, நான் சொல்கிறேன். ஸோ அந்த டேட்டில் தான் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண முடியும். இப்போ ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து ஓப்பன் ஆகாது. ரைட்டா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைகோர்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த இடத்துல லாகின்னு ஒன்று இருக்கும். அந்த டேட்டில் நான் சொல்கிறேன், அந்த டேட் வரும்போது ஸோ அதில் வந்து உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, இந்த மாதிரி கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க, ஓடிபி வரும். ரைட்டா? ஒரு நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை கொடுத்து நம்ம லாகின் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வரும். அதில் வந்து நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன கிளைம் பண்ணமோ, அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்தோமோ அதை தான் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? எக்ஸ்ட்ராலாம் வந்து பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும். ரைட்டா? இதில் தான் வந்து கொடுக்கணும். இப்போதைக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. எரர் ஏதாவது சம்திங் வேறு ஏதாவது மெசேஜ் தான் வரும், ஏன்னா டேட் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இந்த இன்டிமேஷன் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா ஒரு டவுன்லோடு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகுது. இன்டிமேஷன் டு த குவாலிஃபைடு கேண்டிடேட். அவங்களே சொல்லிட்டாங்க, குவாலிஃபைடு கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இந்த இன்டிமேஷன், ஃபெயில் ஆனவங்களுக்கு கிடையாது. அப்போ யார் குவாலிஃபைடு அப்படின்னா அதுவும் வந்து தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. பார்ட் ஏ, பார்ட் பியில் குறைந்தபட்சம் நீங்கள் 10 மார்க் எடுத்துருக்கணும். அதாவது பார்ட் ஏ தமிழ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் 10 மார்க் எடுத்துருக்கணும். பார்ட் பிலையுமே 10 மார்க் எடுத்துருக்கணும். ரைட்டா? ஒருவேளை தமிழில் நீங்கள் 9 மார்க் எடுத்திருக்கீங்க, ஆனால் பார்ட் பியில் வந்து நீங்கள் 20 மார்க் 30 மார்க் எடுத்திருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஏன்னா குறைந்தபட்சம் தமிழ் தகுதி தேர்வு பாஸ் பண்ணால் தான் பார்ட் பியை வந்து அவங்க வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அதான் கட் ஆஃப் எடுத்து பண்ண மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து நீங்கள் தமிழில் 9, 8, 7 எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. இதில் 10 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழில் 10, 12 எடுத்திருக்கீங்க, ஜிகேயில் நீங்கள் வந்து 9, 8, 7 எடுத்திருக்கீங்க, 10க்கு உள்ள எடுத்துனா அப்போவும் வந்து நீங்கள் ஃபெயிலு. தமிழ் தகுதி தேர்தல் பாஸ் பண்ணிருக்கீங்க, மெயின் பேப்பரில் அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து நீங்கள் எடுக்கலன்னு அர்த்தம். ஸோ குறைந்தபட்சம் ரெண்டுத்துலையுமே 10 இருக்கணும் அல்லது 10க்கு மேலே இருக்கணும். ரைட்டா? குறைந்தபட்சம் மினிமம் வந்து ரெண்டுத்துக்குமே 10 இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கணும். அப்படின்னா நீங்கள் குவாலிஃபைடு கேண்டிடேட் லிஸ்ட்டில் வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் நிச்சயமாக சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? மினிமம் குவாலிஃபைடு மார்க் எடுத்து தான் வந்து பண்ண சொல்கிறாங்க. எல்லா போஸ்ட்டுக்கும் தான் அது. அதாவது ஜோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ட் அசிஸ்டன்ட், கார்டனர், ரூம் பாய், சூப்பர், வாட்டர்மேன், சானிடரி ஒர்க்கர், ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்கோ எல்லா போஸ்ட்டுக்குமே இது வந்து காமனாக சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம கிளைம் பண்ண சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணோம், அப்லோடட் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. வேறு எதுவும் இமெயிலில் மெட்ராஸ் யூஸிங் தேர் லாகின், நம்ம லாகின் பண்ணி இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணி தான் நம்ம பண்ணோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டேட் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது. 28/9/2025 சண்டேலேருந்து 30/9/2025 டியூஸ்டே வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 23:59 ரயில்வே டைம் மாதிரி கொடுத்துருக்காங்க, மிட் நைட் வரைக்கும். ரைட்டா? ஸோ நமக்கு 28/9/2025 ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்லோட் பண்ண சொல்லி. அப்போ தான் லாகின் பண்ண முடியும். இப்போ போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால் 28/9 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா லாகின் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணுறதுக்கு. ரைட்டா? 28/9/2025 30/9/2025 டியூஸ்டே அந்த மிட் நைட் வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணிங்களோ அதை தான் பண்ண போகிறீங்க, வேறு எதுவும் ஒன்றும் கிடையாது. ஸோ கம்யூனிட்டி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப் டு 200 KB இந்த சைஸில் வந்து பிடிஎஃப் ஃபைலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம என்ன படிச்சிருக்குன்றதை காட்டுறதுக்கு 1 MB சைஸில் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 MBனா 1 MBக்கு உள்ளே இருக்கலாம். ரைட்டா? மேக்ஸிமம் இதெல்லாம் மேக்ஸிமம் சைஸ். இப்போ 200 KBனா நீங்கள் 150, 180, 170 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு உள்ளே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
எயித்து அல்லது 10th ரெண்டில் ஏதாவது ஒன்று. நீங்கள் 8th மட்டும் தான் முடிச்சிருக்கீங்கன்னா 8th அல்லது 10th முடிச்சிருந்தா 10th போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் 12th டிப்ளமோ முடிச்சிருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் டிசி வந்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன படித்து முடிச்சிருக்கீங்களோ அவங்க சொல்லக்கூடிய 10th 8th நீங்கள் 12th டிப்ளமோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான டிசியை தான் கம்பல்சரி அப்லோடு பண்ணணும். ஒருவேளை நீங்கள் தெரியாதத்தனமாக மறைச்சி ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து 8th முடிச்சிருக்கேன் 10th முடிச்சிருக்கேன் 12th முடிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் ஒரு மறைச்சி நீங்கள் அப்லோட் பண்ணி இப்போ எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து உங்களை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது மாதிரி ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்கள ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் கம்பல்சரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரைட்டா? நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க ஆனால் அப்ளை பண்ணும்போது 10th 12th கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. இப்போ மார்க் பப்ளிஷ் ஆகிடுச்சு, நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கூட நீங்கள் இது டிசி அப்லோட் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் மாட்டிப்பீங்க. ரைட்டா? ரைட்டா? ஸோ அதனால் ஹையர் குவாலிஃபிகேஷன் கடைசியாக என்ன படித்து முடிச்சிங்களோ அதுக்கான டிசி, அது மேக்ஸிமம் வந்து ரெகுலர் படிச்சவங்க தான் அது இருக்கும். அந்த டிசியை வந்து இது பண்ணிக்குவாங்க. ரைட்டா? நீங்கள் கரசல் படிச்சிருந்தாலும் சரி உங்களுடைய ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட டிசியை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்துடும். இதுக்கப்புறம் இப் அப்ளிகபிள், அதாவது அதெல்லாம் வந்து நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணணும். என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பர்சன் வித் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளி, அப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளிகளை வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் மாற்றுத்திறனா அதுக்கான ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, அது வந்து 200 KB பண்ணணும். பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணியிருக்கீங்க, பிஎஸ்டிஎம் வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அது 1 MB சைஸில் PDF ஃபைல் வந்து அப்லோட் பண்ணணும். ஆதரவற்ற விதைகளாக இருந்தால் நீங்கள் அதை கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் 200 KB PDF சைஸில் வந்து பண்ணணும். எக்ஸர்வீஸ்மேன் தான் எக்ஸர்வீஸ்மேன், இது எல்லாமே இப்போ அப்ளிகபிள்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது எல்லாருக்குமே இது காமன் கிடையாது. ஸோ இது வந்து குறிப்பிட்ட அவங்க கிளைம் பண்ணவங்க அதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் நான் எலிஜிபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட். அதர்ஸ்ன்றதில் வந்து NCCO அல்லது வந்து பாண்டட் லேபரோ அல்லது டிஸ்சார்ஜ் அது டெம்பரரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கிளைம் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கான ப்ரூஃபு. அதுக்கப்புறம் என்ஓசி அப்படின்றது இதுவும் அப்ளிகபிள். அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஏற்கனவே ஒர்க் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய என்ஓசி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக எல்லாம் நான் இப்போ தான் வேலையை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இல்லை. ரைட்டா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன கிளைம் பண்ணுமோ அதுதான், வேறு ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் இந்த சைஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க, ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி வச்சுக்கோங்க. அப்படி ஸ்கேன் பண்ணும்போது என்ன கலரில் பண்ணணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்லின்னு போட்டிருப்பாங்க. The said document shall be in black and white only and the detail in the said document should be visible and clear. ஸோ ஸ்கேன் பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக தெரியணும். அதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். கலரில் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம சர்டிஃபிகேட்லாம் கலரில் இருக்கும், ஆனால் அவங்க கேட்குறது பிளாக் அண்ட் ஒயிட்டில். ஸ்கேன் பண்ணும்போது கலர் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் மாற்றி வந்து பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்லோட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் பண்ணுறது தான் ஓகே. நீங்கள் ஏதாவது ஒரு இசேவை மையம் அல்லது ப்ரௌசிங் சென்டர் கம்ப்யூட்டர் சென்டரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போய் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது அது கலரில் இருந்துச்சுன்னா அதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்லோட் பண்ண சொல்லுங்கள். ரைட்டா? இதில் சில பேர் வந்து மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் சார் நான் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணல கலரில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் சொல்லுவீங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், ஸ்கேன் பண்ணும்போதே பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணலாம், அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ தெரிஞ்சுட்டு இப்பயே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் பெரிய இது கிடையாது. நம்ம கீழமை நீதிமன்றங்களுக்கு பார்த்த மாதிரி தான். ரைட்டா? இஃப் த கேண்டிடேட் ஃபைல்ஸ் டு அப்லோட் த ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் வித் இன் த ஸ்டிபுலேட்டட் டைம் ஷல் நாட் பி என்டைட்டில் எனி ஃபர்தர். அதாவது என்னென்னா அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் அப்லோட் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். கிளைம் பேஸ்ட் ஆன் த சச் டாக்குமெண்ட் ஷல் நாட் பி என்டைட் ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டபடி நீங்கள் அந்த இது வந்து பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ அடுத்துக்கிட்ட ப்ராசஸ் வந்து உங்களை வந்து இது பண்ண மாட்டாங்க. லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வருது, இந்த மாதிரி இஃப் பாஸ்வேர்ட் இஸ் நாட் உங்களுக்கு தெரியல மறந்து போச்சுன்னா ப்ளீஸ் ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஹைகோர்ட்டோட மெனுவில் போய்ட்டு பார்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தோம்னா அது நமக்கு ஒரு ஓடிபி மாதிரி வரும். அதை வந்துச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ வந்து சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 28/9 வந்து நீங்கள் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடைசி நாளில் போய்ட்டு அப்லோட் பண்ணோன்னா 28னா 28, 29 பண்ணிவிடுங்க.
30ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடைசி நாளில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா மேபி நிறைய பேர் ஒரே டைமில் பண்ணாங்க அப்படின்னா சர்வர் இஷ்யூ வரும், சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் ஆகாது, எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 28, 29 சொல்லி ஒரு நாளைக்கு முன்னாடி வித்தின் 2 டேஸில் வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ரைட்டா? ஸோ வந்து யாரெல்லாம் பண்ணணும்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். 10 மார்க் மினிமம் வந்து எடுத்துருக்கணும், தமிழ்லையும் சரி ஜிகேலையும் சரி. ரைட்டா? ரெண்டுத்துலையுமே 10 மினிமம் இருக்கணும், 10க்கு மேலே இருக்கணும். 10க்கு உள்ள நீங்கள் ஏதாவது ஒன்றுத்தில் தமிழ்லும் சரி ஜிகேலையும் சரி 9, 8, 7, 6 நான் பிடிஎஃப் வந்து செக் பண்ணேன். அதில் வந்து நம்ம ரிட்டன் எக்ஸாமினேஷன் எடுத்த மார்க்கை அப்படியே போட்டிருக்காங்க. எத்தனை பேர் எழுதுனாங்கன்னா ஒட்டுமொத்தமாக கேண்டிடேட் மார்க் போட்டிருக்காங்க. அது சில பேர் பார்த்தேன் தமிழில் 6 மார்க்கு, 9 மார்க்கு, 8 மார்க், 7 மார்க்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தால் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, உங்களுக்கு அது தேவையில்லை. 10 மார்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். சார் அப்லோட் பண்ணால் வேலை கிடச்சிருமா சார், நான் செலக்ட் ஆகிடுவேன்னு கேட்காதீங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கட் ஆஃபுக்கு உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ரைட்டா? அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களை வந்து கூப்பிடுவாங்க. அதை நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ப்ராக்டிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க. அது வரும்போது தான் நம்ம ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம ப்ராக்டிக்கலுக்கு போகிறோமா இல்லையான்னு தெரியும். லாஸ்ட் டைம் 2024 நடந்தது, இன்னும் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து வைக்காமல் இருக்காங்க. அவங்களுக்கே செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்கல. அவங்களும் ப்ராக்டிக்கலுக்கு முன்னாடி ஒரு சிவி வச்சாங்க. அந்த சிவியை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேஸுன்னு சொல்லி ஒரு டைம் வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செகண்ட் பேஸுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. செகண்ட் பேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிட்டாங்க. 2 கட்டமாக வச்சாங்க. நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போகல, நிறைய பேர் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கே 2 வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எத்தனை வாய்ப்பு கொடுப்பாங்க நமக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் முன்னாடி ஒரு சிவி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ரைட்டாக? அந்த சிவியில் சில பேர் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் சிவியில் வந்து அதாவது எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி யார் எலிஜிபிள் ஆகிறீங்களோ அவங்களெல்லாம் வந்து பேஸ் பண்ணி ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்து அவங்கள மட்டும் ப்ராக்டிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. போகிற போக்க பார்த்தா 2024 வந்தவங்களுக்கு ப்ராக்டிக்கல் இன்னும் வரப்போகுது, உங்களுக்கும் வரப்போகுது இல்லையா? கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே டைமில் கூட ப்ராக்டிக்கல் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சொல்ல முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு மட்டும் தனியாக ப்ராக்டிக்கல் வந்து நடத்துவாங்களான்னு சொல்ல முடியாது. அது ஒரு வருஷத்துக்கு மேலே இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அது எப்படி இப்படின்னு அவங்க அக்டோபரோட இறுதிக்கு கொண்டு போனாங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிங்கன்னா வித்தின் 1 வீக் அல்லது 10 நாளில் உங்களை சிவியை கூப்பிட்டு சிவியை முடிச்சு விட்டுலாம். 2-3 நாளில் வந்து சிவியை முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ராக்டிக்கல் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கூட அவங்க பிளான் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கும் ப்ராக்டிக்கல் வைக்கணும், அவங்களுக்கும் வைக்கணும். கிட்டத்தட்ட நீங்களும் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க, மார்க் கொடுத்தாச்சு, உன்னோட ரிசல்ட்டை கொடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை முடிச்சோம்னா ஸோ உங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ப்ராக்டிக்கலாக கூட அவங்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டாக? அதெல்லாம் வந்து பொறுத்து தான் பார்க்கணும். நாமளாக வந்து தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்ல முடியாது. அவங்க ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதுவும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு, உங்களுக்கும் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசரா ஹாலிடேயில் கோர்ட்லாம் வந்து லீவ் விட்ருக்காங்க. அதுக்கான இன்டிமேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வாரம் வந்து கோர்ட் வந்து விடுமுறையில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த இப்போ சிவி அப்லோட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை சிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க. ரைட்டா? ஒரு வாரத்துக்கு மேலே, அது ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் கூட ஆகலாம். அது எத்தனை நாள் நம்மளால் சொல்ல முடியாது, ஆகும். ரைட்டா? ஸோ எந்த ஒரு அப்டேட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து உங்களுக்கு வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமான டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.